நமஸ்தே. இன்றைய ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அற்புதத்தை பார்ப்போம். என் பெயர் சௌதா. நான் தமிழ்நாட்டின் திருநெல்வேலியை சேர்ந்தவள். கடந்த 30 ஆண்டுகளாக எங்கள் முழு குடும்பமும் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் வழிகாட்டுதலின் கீழ் தர்மத்தின் புனித பாதையில் நடந்து வருகிறது. இந்த 3 சதாப்தங்களாக எங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை கண்டிருக்கிறோம். ஒரு குடும்பமாக நாங்கள் தொடர்ந்து ஹோமங்கள் மற்றும் தரிசனங்களில் கலந்து கொண்டோம். நாங்கள் உடல் நலம் அல்லது நிதி சவால்களை எதிர்கொண்ட போதெல்லாம் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எல்லாவற்றையும் மிகவும் பரிபூர்ணமாகவும் கருணையுடனும் தீர்த்தார். என் வாழ்க்கையில் நடந்த பல தெய்வீக தலையீடுகளில் ஒரு தாயாக என் இதயத்தை ஆழமாக தொட்ட ஒரு சமீபத்திய அற்புதத்தை இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் மகனுக்கு 32 வயது. இன்னும் திருமணமாகவில்லை. நாங்கள் பல ஜோதிடர்களை கலந்தாலோசித்தோம். அவர்கள் ஒவ்வொருவரும் ஒரே விஷயத்தை சொன்னார்கள். அவருடைய திருமணம் 34 வயதிற்கு பிறகுதான் நடக்கும் என்று. ஒரு தாயாக நான் கவலையாகவும் பதட்டமாகவும் உணர்ந்தேன். ஆனால் உள்ளுக்குள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் மட்டுமே எங்கள் முழு நம்பிக்கையும் வைத்து கொண்டிருந்தோம். ஒரு புனித யஜ்ஞத்தின் போது எங்கள் மகனின் திருமணத்திற்காக நாங்கள் மனதார பிரார்த்தனை செய்தோம். அவரை அடுத்த ஹோமத்திற்கு அழைத்து வர நாங்கள் வழிநடத்தப்பட்டோம். எங்கள் முழு குடும்பமும் ஒன்றாக கலந்து கொண்டது. என் மகன் தனக்கு விருப்பமான வாழ்க்கை துணையை, அவளுடைய தொழில், குணம், ஆளுமை மற்றும் குடும்ப பின்னணியை தெளிவாக வெளிப்படுத்தினான். அவன் பிரார்த்தனை செய்ததை சரியாக பெறுவான் என்று உறுதி எங்களுக்கு கிடைத்தது. போது கூட ஒரு தாயாக எனக்கு கொஞ்சம் கவலை இருந்தது. என் கவலையை தாசாஜியுடன் பகிர்ந்து கொண்டேன். மிகுந்த நம்பிக்கையுடன் அவர் நேமத்தில் சேவை செய்ய சொன்னார். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் ஏதாவது முடிவு செய்தால் அது நிச்சயமாக நடக்கும். ஜோதிடர்கள் சொல்வதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பகவானால் சாத்தியமற்றதை சாத்தியமாக்க முடியும். அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் வலிமையுடன் நுழைந்தன. நான் முழுமையாக சரணடைந்தேன். 5 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் மற்றொரு ஹோமம் மற்றும் தரிசனத்தில் கலந்து கொண்டோம். வழிகாட்டுதலின்படி சேவையை முடித்தோம். சேவையை முடித்த பிறகு எனக்கு ஒரு ஆழ்ந்த உள் அமைதி ஏற்பட்டது. என் பிரார்த்தனைகள் ஏற்கனவே பதிலளிக்கப்பட்டதைப் போல. சேவையிலிருந்து திரும்பிய 1 மாதத்திற்குள் என் மகனுக்கு ஒரு திருமண முன்மொழிவு வந்தது. யஜ்ஞத்தின் போது அவர் விவரித்ததைப் போலவே அந்த பெண் சரியாக பொருந்தப்பட்டாள். ஒவ்வொரு விவரமும் சரியாக பொருந்தியது. இப்போது ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் எல்லையற்ற அருளால் என் மகனின் திருமணம் ஏப்ரல் 2026 நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஜோதிடம் தாமதத்தை முன்னறிவித்தது. ஆனால் தெய்வீக அருள் விதியை முறியடித்தது. சாத்தியமற்றது என்று அறிவிக்கப்பட்டது சாத்தியமாக்கப்பட்டது. இந்த அழகான அற்புதத்தை எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வதித்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் ஒரு தாயின் இதயம் நிறைந்த நன்றியுடன் வணங்குகிறேன். ஜெய் போலோ திருமண பிரதாத ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானிக்கு ஜெய்.